வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி டாரட் பிரசன்னம் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம், இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த டாரட் பிரசன்னம்ன்றது எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பதிவிலையும், இது கிரகங்கள் சார்ந்து சொல்கின்ற பலன்கள் கிடையாது. இது ஒரு பிரசன்ன முறை. ஜோதிடத்தில் நிறைய பிரசன்ன முறைகள் இருக்கு. அதுல இந்த டாரட் பிரசன்னம்ன்றது ஒரு வகையான ஒரு பிரசன்ன முறை தான். இதுல உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை உடனே தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அந்த பிரச்சனைகள் நமக்கு எதனால வந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 19ஆம் தேதி பயிற்சி ஆகியிருக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம் ஆகப்பட்டது என்ன மாதிரியான ஒரு பலன்களை சொல்ல போகுது, இதில் கிரகங்களினுடைய சம்பந்தம் கிடையாது. இது பிரசன்னமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய காலபுருஷனுக்கு 8ஆம் ராசி, அதாவது 8ஆம் இடம்ன்றது நிறைய மனவேதனை வலிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கடன், நீண்ட நாள் வியாதிகள், இந்த மாதிரி தான் நம்ம 8ஆம் பாவகத்தை சொல்லுவோம். அதற்குண்டான ஒரு ராசியிலேயே இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. சட்டுன்னு அந்த விஷயத்திலிருந்து ஒரு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு சொல்லும் போதே பெண்டுலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான முறையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த வைப்ரேஷனோடு உங்களுடைய குலதெய்வ பேரையோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி இந்த கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான தேவைகள் இந்த பதிவில் ஒரு பிரசன்னம் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம தெய்வத்தினுடைய பலத்தை முன்னெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் விரைவில் ஒரு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை காட்டிலும் தன் கூட வாழ்கிறவங்களுக்கு அதிகமாக நேரம் செலவிடுபவர்கள். அவர்களினுடைய முன்னேற்றம், அவர்களினுடைய நலன்கள், இது எல்லாத்தையுமே தான் அவங்க ரொம்ப பெரிய அளவில் விரும்புவாங்க. தனக்குண்டான ஒரு நலன்களை பெரிய அளவுக்கு தன்னுடைய மனதில் வச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம் இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றது அதிகப்படியான மனவேதனை வலிகளை கொண்ட ஒரு ராசி என்பர்கள். அதே மாதிரி தான் இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஆனால் அந்த அமைதியில் கூட சில கோபங்கள் தாபங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் யாருனுடைய வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இவர்களை தேடி வலிய தேடி அந்த எதிரிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் அந்த எதிரிகளினுடைய அழிவு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும். உங்களை கண்டு பொறாமப்பட்டவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவிற்கு அவர்களினுடைய அழிவுன்றது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆளாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்திலையும் சரி உங்களுடைய இடத்துலையும் சரி நீங்கள் ஒன் மேன் ஆர்மியாக இருந்து தான் சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த ராகு கேது பயிற்சி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த வயதானவர்களை விட இளைஞர்கள் பருவத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு வீட்டில் இப்போ தான் நல்லா ஒரு தலைமுறை எடுத்து வராங்க, தன்னுடைய வாரிசு அந்த இடத்துல வெளியில் வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்ற டயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இளமை பருவத்தை, அதாவது 25 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி அமைய போகுது. அதை தான் இந்த பிரசன்னம் சொல்லுது. ஏன்னா ஒருவருடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பை நல்ல ஒரு நிலைநிறுத்துவதற்குண்டான ஒரு தருணம்.
கடந்த காலத்துலலாம் ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க. இந்த வேலையின் மூலமாக ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மைன்றது நிரந்தரமாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். நிறைய பேர் ப்ரொஃபஷனரி பீரியடில் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த காலகட்டம் நிறைய வயதானவர்களுக்கு தேவையில்லாத துன்பங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்ததுனால வயதானவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அந்த பிரச்சனைகள்லிருந்து மீண்டு வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. மீண்டு வருவதற்கு சில காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தேவையான மருத்துவ உதவின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையான காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டீங்க. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேர், உங்களுடைய ராசி, நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே பதிவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வயதானவர்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு வியாதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ராகு கேது பயிற்சி இன்னும் தீவிரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதற்கு ஒரு வெளியிட மாற்றம், வெளியிடத்தில் போய் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா நாடு விட்டு நாடு செல்வது, இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்னொரு காலகட்டத்தில், அதாவது இந்த ராகு கேதுவினுடைய காலகட்டத்தில், பயிற்சியினுடைய காலகட்டத்தில் மற்றவர்களிடம் போய் நீங்கள் கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய தசாபுத்தி மோசமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு கடனுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர் வருமானங்கள் இழக்கக்கூடிய ஒரு அபாயங்களும் இருக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய நகைகள் பறிபோவதற்குண்டான ஒரு நேரமும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலம். நீங்க உங்களுடைய இடத்துலையும் சரி, எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்கன்னாலும் சரி, இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு கவனமாக உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் தீவிரம் எத்தனை மாதத்துக்குள்ள உங்களுக்கு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்குள்ள உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை இழப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவ வியாதிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வம்பு வழக்குகள், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்குள்ளாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து போகும்போது அங்கே ஒரு நல்ல சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு தேவையான பதில்கள் வரல, கேள்விகளுக்கு பதில்கள் வரலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகளை இந்த பிரசன்னத்தின் மூலமாக பார்த்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி எப்படி பெயர் வைக்கணும், இல்லை ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.